குட் ஈவினிங். ஸோ என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு தானே? எஸ் மேம். ஓகே. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே? ஆமா 6 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? இல்லைன்னாட்டி சொல்லுங்க. ஓகேவா? என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல எனி இஷ்யூஸ் இருக்கா? எல்லாரும் செட்டில் டவுனா? எஸ் மேம். செட்டில் டவுன்னா எல்லாரும் தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க. ஓகேவா? Karthika, any issues? நோ மேம். Okay. Okay. So, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம நேத்து வந்து ஃபுல் ஸ்டாக்கோட ஓவர்வியூ பார்த்தோம் அப்படிதானே? ஸோ பார்த்துட்டு பேசிக்கா HTML-னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் HTML-குள்ள இன்னும் கொஞ்சம் டேக்ஸை பத்தி டீப்பா பார்க்க போறோம். ஓகேவா? நிறைய டேக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அப்படிதானே? HTML-னாலே நம்ம என்னன்னு படிச்சோம். ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நான் உங்ககிட்டயே கொஸ்டின் கேட்கறேன். ஓகே, ஸோ யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். ம் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து HTML-னா என்ன? யாராவது ஒருத்தர் நான் யாரையாவது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலாமா? இல்ல நீங்களே சொல்றதா இருந்தாலும் ஓகே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து HTML-னா என்ன? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? யாருனாலும் சொல்லலாம். மேம் வெப் பேஜ் கிரியேட் பண்ணேன். வெப் பேஜ் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுவோம் மேம் டிசைன் பண்றதுக்கு. ஓகே. சோ அந்த ஒரு ஃபுல் அது எது HTML-னா அது வந்துட்டு அதோட அப்ரிவியேஷன் மாதிரி பார்த்தோம் இல்லையா? அது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே. குட். ம். ஓகே. சோ வேற யாராவது ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன? மார்க்அப் லாங்குவேஜ் ஏன் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்றோம்? ஏன் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்றோம்? அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? லிங்க் கனெக்ட் பண்றது. ஓகே, குட். ஸோ வெரி குட். எல்லாருமே சூப்பரா கவனிச்சிருக்கீங்க. ஓகேவா? கார்த்திகா, இந்துமதி, ரோகிணி, ஓகே. நீங்க எல்லாருமே சூப்பரா கவனிச்சிருக்கீங்க. குட். ஸோ வந்து அது லிங்க் பண்றதுக்கு அதனால லிங்க் பண்றதுனால ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். மார்க்அப் லாங்குவேஜ்னு ஏன் சொல்லுவோம் அப்படின்னா டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம வந்து அத வந்துட்டு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நேத்து பார்த்தோம். தானே? சோ அவ்வளவுதான். சோ அத வந்து இன்னைக்கு திருப்பி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி குடுத்துருக்காங்க. சோ நீங்களே எல்லாருமே சூப்பரா கவனிச்சதுனால நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே. சோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் நம்ம யாருனாலும் என்னனாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நான் ஸ்டார்ட்டிங் மேபி ஆ இதே மாதிரி எல்லா செஷன்லயுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிற மாரி ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? சோ எல்லாருக்கும் கண்டிப்பா கட்டாயமா ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு புரிஞ்சத ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ரிவைஸ் பண்றதுக்காண்டி கூட எல்லாருமே சொல்லிடலாம். ஓகே, நான் கொஸ்டின் கேட்பேன். ஏதாவது ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ஓகே. ஓகே. சோ நம்ம இது நேத்தே பார்த்தோம். H2 டேக், H1 டேக் வச்சு ஒரு பேராகிராஃப் டேக் வச்சு பேசிக்கா ஒரு HTML எப்படி ரெடி பண்றது அந்த மாரி பார்த்தோம். சோ இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் நெறையாவே இருக்கு PPT செஷன்ஸ். சோ அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே நான் சொன்ன அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்களா? எனி இஷ்யூஸ் வந்துச்சா? நோ மேம். இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே. சோ வந்துட்டு யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி இஷ்யூஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் எமோஜி மட்டும் போடுங்க. ஓகே, தம்ஸ் அப் எமோஜி போடுங்க.
ஓகே. ஓகே, ஓகே. ஸோ வெரி குட். எல்லாருமே அப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ம். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பண்ணலாம். ஐ திங்க் நீங்க எல்லாரும் லேப்ல தான் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பண்ண சைட் பை சைட் பண்ணுங்க. ஸோ அது சைட் பை சைட் பண்றோம்ங்கிறதுனால சொல்லும்போது அத கவனிக்காம விட்டுறாதீங்க. நல்லா கவனிங்க. நீங்க வீட்ல போய் கூட நீங்க பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. ஸோ நான் சொல்ல சைட் பை சைட் பண்ணிட்டு கவனிக்க முடிஞ்சா ஓகே. இல்ல என்னால பண்ண முடியல. நான் ஃபுல்லா கவனிச்சுக்கிறனால ஓகே. ஓகே கவனிச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுட்டு அடுத்து பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே. இன்னைக்கான டாபிக்ல வந்து நம்ம வந்து HTML டேக்ஸ பத்தி நேத்து வந்து ஜஸ்ட் H2 டேக்கும் அண்ட் தென் பேராகிராஃப் டேக்கும் மட்டும் பார்த்தோமா? இதே மாரி HTMLல நெறைய டேக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி டேக்ஸ பத்தி சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். டேக்ஸ்னாலே அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அது ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கும் அண்ட் தென் க்ளோசிங் டேக். ஸோ ஓப்பனிங் டேக்னா இந்த மாதிரி. இதுல நம்ம ஜஸ்ட் நேத்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல H2 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இது வந்து ஓப்பனிங் டேக். அது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்லாஷ் போட்டு அத க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து க்ளோசிங் டேக். ஓகே. ஸோ அதுக்கு நடுவுல இந்த ஹெட்டிங் கன்டென்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இதான் அதோட கன்டென்ட். ஓகே. இந்த ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக்க்கு நடுவுல தான் நம்ம அதோட கன்டென்ட்டே எழுதுவோம். பேராகிராஃப்ல அதோட கன்டென்ட்ட எங்க எழுதுவோம்? இந்த ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக்க்கு இன் பிட்வீன்ல தான் நம்ம அதோட கன்டென்ட் எழுதுவோம். ஸோ ஒரு HTML டேக்ல ஓப்பனிங் டேக் இருக்கும் அண்ட் தென் க்ளோசிங் டேக் இருக்கும். அதுக்கு இன்சைட்ல நம்ம வந்து கன்டென்ட் எழுதுவோம். ஓகே. ஸோ இது வந்துட்டு HTML டேக்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகே. அந்த ரூல்ஸ்ல என்னென்ன ரூல்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது வந்துட்டு என்க்ளோஸ்ட் வித் திஸ் பிராக்கெட்ஸ். இந்த பிராக்கெட்டால அதை என்க்ளோஸ் பண்ணிருக்கணும். இப்ப இந்த நம்ம H2 டேக்ன்னு பார்த்தோம்னா, அந்த டேக் வந்துட்டு எப்படின்னா, இந்த லெஸ் தென் சிம்பிள் மாரி, கிரேட்டர் தென் சிம்பிள் மாரி ஒரு சிம்பிள் இருக்கா? ஸோ இந்த சிம்பிள் வச்சு அத வந்து என்க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் தென் செகண்ட் ரூல் என்னது அப்படின்னா, ஆ ஒரு ஓப்பனிங் டேக்ன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கணும்னா, ஒரு குளோசிங் டேக் இருக்கும். ஓகேவா? சோ இது ஓப்பனிங் டேக்னா, அத கண்டிப்பா அந்த டேக்க குளோஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸெப்ட் சில டேக்ஸ்க்கு வந்து குளோசிங் டேக் இருக்காது. இப்ப இமேஜ் டேக்ன்னு ஒரு டேக் வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் படிப்பீங்க. சோ இமேஜ் டேக்லலாம் வந்துட்டு குளோசிங் டேக் இருக்காது. ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கும். எக்ஸெப்ட் சில டேக்ஸ் மட்டும் குளோசிங் டேக் இருக்காது. சோ அந்த மாதிரி டேக்ஸ தவிர்த்துட்டு மத்தபடி இந்த H1ஓ, பேராகிராஃபோ இல்ல HTML டேக், பாடி டேக் இந்த மாரி நெறைய டேக்ஸ் இருக்கா? சோ இந்த டேக்ஸ்க்குலாம் ஒரு ஓப்பனிங் டேக்ன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஒரு குளோசிங் டேக் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி இதுல நெறைய டாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாக்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க இந்த H1 வந்துட்டீங்கன்னா, H1 வந்துட்டு ஒரு லெட்டர வந்துட்டு ஒரு ஹெட்டிங் மாரி பிரிண்ட் பண்ணணும். டைட்டில் மாதிரி எனக்கு வந்து நல்லா போல்டு லெட்டர்ஸ்ல பெருசா பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம H1 டாக யூஸ் பண்ணுவோம். அதே எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கன்டென்ட்ட வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு சப் கன்டென்ட் மாரி பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம பேராகிராஃப் டாக் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு டேகுமே ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டீஸ். அது ஒவ்வொன்னுமே டிஃபரெண்ட் டாஸ்க் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ரூல் என்னன்னா, எல்லா டாக்ஸுமே லோயர் கேஸ் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். சரிங்களா? சோ பிராக்கெட்டால என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ஓப்பனிங் டேக் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அங்க ஒரு குளோசிங் டாக்ஸ் இருக்கணும். எக்ஸெப்ட் சம் டாக்ஸ்க்கு தவிர. ஓகே. அண்ட் தென் ஒவ்வொரு டாக்ஸ்க்கும் ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம தான் டாக்ஸ கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் எல்லா டாக்ஸுமே எப்படி இருக்கும்னா, லோயர் கேஸ் லெட்டர்ஸா தான் இருக்கும். இங்க நம்ம பார்த்த எந்த டாக்லயுமே கேப்ஸ்ல இருக்கா? இருக்காது. எல்லாமே லோயர் கேஸ்ல தான் இருக்கு. டைட்டிலா இருக்கட்டும், ஹெட், பாடி இல்ல இந்த H2 பேராகிராஃப் எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஓகே. ம். சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ஹெட் டேக் இத பத்தி சொல்லியிருக்காங்க. சோ ஹெட் டேக்ங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? நம்ம இந்த HTML5ன்னு சிம்பிளா அடிச்சு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ கொண்டு வந்துட்டோம். பட் அத பத்தி நம்ம டீப்பா பார்க்கல. சோ ஜஸ்ட் நான் சொல்றேன். சோ நீங்க ஒரு HTMLன்னு எடுத்துட்டீங்கன்னா, அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த டாக் டைப் HTML அதோட எந்த வெர்ஷன்னு சொல்ற அந்த லைன் இருக்கணும். அதுக்குள்ள HTML டேக் இருக்கணும். அந்த டேக் இருந்தா தான் நம்ம HTML கோட அதுக்குள்ள ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அதுக்குள்ள ஹெட்டிங் டேக் இருக்கு. ஓகேவா? அந்த HTMLக்கும் இந்த பாடிக்கும் இன் பிட்வீன்ல ஹெட்டிங் டேக் இருக்கும். அந்த ஹெட்டர் டேக்ல தான் நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு நான் வந்து டைட்டில் சொன்னேன் இல்லையா? அந்த டாக்குமெண்ட்ல நம்ம வந்துட்டு அந்த டைட்டில்லாம் ஆல்ரெடி சொன்னேன். சோ நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம்.
ஸோ டைட்டில் டேக்னா அந்த பேஜுக்கு மேல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து என்ன ப்ராஜெக்ட், என்ன டைட்டில் அப்படின்னு ஷோ பண்றதுக்கான நம்ம டைட்டில் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த டைட்டில் டேக் வந்து அந்த ஹெட்டிங்குள்ள இருக்கணும். அந்த டைட்டில் டேக் கம்பல்சரியா இருக்கணும்னு இல்ல. பட் வந்துட்டு நீங்க குடுக்குறதா இருந்தா குடுத்துக்கலாம். இல்லன்னா அது டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது இருக்கும். ஓகே. அண்ட் தென் அதுக்கு கீழ இந்த பாடி டேக் இருக்கும். பாடி டேக்னா என்னன்னு சொன்னேன். ஜஸ்ட் இப்போ நீங்க அந்த ஸ்க்ரீன் இருக்கா? ஸோ நம்ம ஒரு சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்த்தோம் மேம் அப்படிதானே? ஹலோ. என்ன 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 ஸ்க்ரீன் இஷ்யூ இருக்கு? விசிபிளா இல்ல மேம். மத்த எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? லோகோ மத்த எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? இல்ல எல்லாருக்குமே இஷ்யூ இருக்கா? மேம் விட்டு விட்டு வருது மேம். இப்போ தெரியுது எனக்கும் மேம். விசிபிளா இல்ல. இப்பதான் வந்திருக்கு. ஓ! ஓகே, ஓகே. ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே. எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ அ எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ. இப்போ விசிபிளா இருக்குதா? விசிபிளா வாய்ஸும் பிரேக் ஆகுது மேம். பிரேக் ஆகுதா? எஸ் மேம். இப்போ கிளியரா இருக்கா? ஸோ இப்ப நான் நெட்வொர்க் சரி பண்ணியிருக்கேன். இப்ப கண்டினியூஸா இருக்கு. ஓகே. ஸோ இன்கேஸ் இதே மாதிரி இடையில ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஓகே சொல்லிருங்க. ஓகேவா? ஸோ எது சொல்லிட்டு இருக்கும்போது பிரேக் ஆச்சு ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க. ஹெட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவா? ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஓகே. ஹெட், பாடி டேக், டேக்ஸ பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த ஸ்ட்ரக்சர் அதுல இருந்து ரிப்பீட் பண்ணவா? எஸ் மேம். அது ஓகே. ஸோ வந்து நம்ம அந்த ஹெட் பார்த்துட்டு இருந்தோமா? ஓகே. ஸோ வந்து இந்த ஹெட் நான் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த HTML ஓட அந்த ஸ்ட்ரக்சர பார்த்துருக்கோம். அப்படிதானே? ஸோ அந்த HTML ஓட ஸ்ட்ரக்சர்ல ஜஸ்ட் இந்த டாக் டைப் HTML கண்டிப்பா இருக்கணும். அது என்னன்னா, அது எந்த வெர்ஷன் ஆஃப் HTML அப்படின்னு நமக்கு சொல்லணும். அண்ட் தென் அதுக்குள்ள நம்ம இந்த HTML அப்படிங்கிற இந்த டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த டேக் யூஸ் பண்ணாதான் நம்ம HTML கோட் எழுத போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றது மாரி, சிஸ்டத்துக்கு சொல்ற மாரி. ஓகே. அண்ட் தென் அதுக்கு கீழ HTML-க்கும் பாடிக்கும் கீழ இந்த ஹெட் டேக் இருக்கும். இந்த ஹெட் டேக் உள்ள நம்ம இந்த டைட்டில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வேற ஏதாவது ஒரு லிங்க் நீங்க வந்து CSS யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து வேற ஒரு இடத்துல CSS யூஸ் பண்ணி அங்க வந்து லிங்க் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பேஜ்ல. ஸோ அப்பவும் நம்ம இந்த ஹெட்டிங்குள்ள குடுத்துக்கலாம். இந்த மாதிரி சம் பர்ப்பஸ் இப்போதைக்கு நீங்க அது எல்லாத்தையும் குழப்ப வேண்டாம். ஜஸ்ட் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பர்ப்பஸ்க்கு இந்த ஹெட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பாடி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் நேத்தே சொல்லியிருப்பேன். ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் லைக் இந்த மாரி பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இதான் வந்துட்டு பாடி. ஸோ இந்த பாடி இந்த வெப்சைட்டுக்குள்ள எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத நான் எதுக்குள்ள குடுப்பேன்? அந்த பாடி டேக்ல தான் நான் வந்துட்டு குடுப்பேன். ஓகேவா? ஸோ அதான் அந்த பாடி டேக். ஸோ மெயின் கன்டென்ட்லாம் பாடி டேக்ல இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா கன்டென்ட் லைக் இந்த டைட்டிலு இல்ல நம்ம வேற ஏதாவது ஒண்ண லிங்க் பண்றோம். வேற ஏதாவது ஒரு லிங்க் வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வந்து இந்த ஃபைல்ல குடுக்க போறோம். அப்படிங்கிறபோது நம்ம வந்து அந்த ஹெட்டிங் டேக்ல குடுப்போம். ஓகேவா? ஸோ மத்தபடி மெயினான அந்த ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்றோம். டேபிள்ஸ் படிப்போம். இதுக்கப்புறம் லிஸ்ட் படிப்போம். அதெல்லாம் இன்சர்ட் பண்றோம்னா, அத வந்து அந்த பாடி டேக் உள்ள குடுத்தா தான் நம்மளுடைய வெப்சைட்ல அது டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம நேத்தே இந்த டைட்டில் பத்தி பார்த்தோம். ஸோ நம்ம இந்த டைட்டில்ல வந்துட்டு என்ன குடுக்குறோமோ, அது வந்து என்ன ஆகும்? இந்த இடத்துல விசிபிள் ஆகும். அப்படிதானே? நம்மளோட வெப்சைட்ல ஓப்பன் வித் லைவ் சர்வர்ன்னு குடுத்து ரன் பண்ணும்போது, இதுக்கு மேல நம்மளோட டைட்டில் விசிபிளா இருக்கும். ஓகே. ஸோ லைக் Amazon வெப்சைட்ல Amazon லோகோவோட Amazon அப்படின்னு நமக்கு எழுதியிருக்குமா? மீஷோனா மீஷோ லோகோ போட்டு மீஷோ அப்படின்னு எழுதியிருக்கும். அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாமே இங்க தான் ஷோ ஆகும். ஓகே. ஸோ அத வந்துட்டு மாத்திக்கலாம். நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த டைட்டில்ஸ மாத்திக்கலாம். டிஃபால்ட்டா என்னன்னு இருக்கும்? டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும்.
சோ நான் இங்க வந்துட்டு எதாவது மாத்திருக்கேனா அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம். சோ இங்க டிஃபால்ட்டா இங்க என்ன இருக்கு? டாக்குமெண்ட்ன்னு இருக்கு. இதே இது நான் என்ன செய்யலாம்? இந்த குளோபுக்கு பதிலா நான் என்னோட கம்பெனி இல்ல என்னோட வெப்சைட்டோட லோகோ வச்சுட்டு, இந்த டாக்குமெண்ட்க்கு பதிலா லைக் Amazon, மீஷோ அந்த மாதிரி என்னோட வெப்சைட்டோட நேம் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்க்கு பதிலா நான் டைட்டிலா குடுத்துக்கலாம். சோ அதுக்கு தான் என்ன ஆகும்? இந்த டைட்டில் டாக் யூஸ் ஆகும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, நம்ம H1 ஹெட்டிங் டேக்ன்னு பார்த்தோமா? H1 டேக். H1ல மொத்தம் டைப்ஸ் என்னன்னா 6 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ நீங்க இங்க பார்க்குறீங்கல்ல, இதே மாதிரி தான். நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன் டைம் நம்ம விஷுவல்ல ரன் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா. ஓகேவா? சோ ஜஸ்ட் இப்ப நான் பிபிடில உள்ளத ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். நான் நெக்ஸ்ட் வந்துட்டு பிராக்டிகலா நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. சோ இங்க வந்துட்டு H1ல வந்துட்டு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் H1 டேக் இருக்கு. எல்லாமே என்னன்னா போல்டா தான் இருக்கு. போல்டுன்னா உங்களுக்கு தெரியும்ல. சோ டார்க்கா இந்த மாதிரி நம்ம டைட்டில்ஸ் எழுதுனா எப்படி எழுதுவோம்? போல்டா எழுதுவோம். எப்போதும் நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்கிறதா இருந்தாலும், ரிப்போர்ட் ரெடி பண்றோம். எதுனாலும் சரி, டைட்டிலே எப்போதுமே என்ன செய்வோம்னா போல்டுல தான் எழுதுவோம். சோ அந்த மாதிரி எல்லாமே போல்டா தான் இருக்கும். பட் நீங்க H1, H2 அத பொறுத்து அதோட சைஸ் வந்து சின்னதாயிட்டே போகும். H1னா அதோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். H2னா அத விட கொஞ்சம் சின்னது. H3னா அத விட சின்னது. அப்படி H6 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி சின்னதாயிட்டே போகும். ஓகே. சோ H1னா என்னன்னா, பொதுவா H1 டேக்னா என்னதுன்னா, லைக் இது வந்துட்டு எல்லாமே போல்டடா இருக்கும். நம்ம ஒரு டைட்டிலுக்கோ, ஒரு ஹெட்டிங்க்கோ நம்ம வந்துட்டு H1 டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. பட் அதுல வந்து 6 டைப்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு டைப்ஸ் லைக் H1 வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அத விட கூட்டிட்டே போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அதோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே போகும். ஓகேவா? இதான் வந்துட்டு ஹெட்டிங் டேக்ன்னு சொல்லுவோம். ஓகே. இதுல வந்து இந்த H1 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். H6 வந்துட்டு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். லைக் நம்ம ஒரு சப் ஹெட்டிங் குடுக்க போறோம். ஆ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத டைம்ல நம்ம H6 யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? H1ல நல்ல போல்டடா பெருசா தெரியும்னா H1 டேக் யூஸ் பண்ணுவோம். நல்லது. சோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நேத்தி அப்படிதானே? நமக்கு வந்துட்டு ஒரு சப் கன்டென்ட் குடுக்கணும். ஒரு ஹெட்டிங் கீழ ஒரு சின்ன ஒரு கன்டென்ட் மாரி வேணும் அப்படின்னா, நம்ம பேராகிராஃப் டேக் குடுத்துருக்கேன். ஓகேவா? சோ அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா, போல்டடா இருக்காது. ஏன்னா, நமக்கு வந்து அது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சப் கன்டென்ட் மாரி தான். சோ அத வந்து நம்ம போல்டட்ல இருக்காது. ஆ நார்மலான ஒரு ஃபாண்ட்ல தான் அது நார்மலான ஒரு இதுல தான் இருக்கும். ஸோ நம்ம போல்டட் பண்ணவும் முடியாது. பேராகிராஃப நீங்க வந்துட்டு நெனச்சாலுமே போல்டட் பண்ண முடியாது. போல்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு போல்டு வேணும்னா நீங்க என்ன குடுத்தாகணும்? H1 தான் யூஸ் பண்ணியாகணும். ஹெட்டிங் டேக் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. நீங்க வந்து பேராகிராஃப் குடுத்துட்டு பேராகிராஃப்ல அதோட சைஸஸ் வேணா நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? ஃபாண்ட்டோட சைஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இந்த பேராகிராஃபோட சைஸ வேணா நான் பெருசாக்கிக்கலாமே தவிர, அத போல்ட் ஆக்க முடியாது. ஹெட்டிங் டேக் மட்டும் தான் போல்ட் வெர்ஷன்ல வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, நான் நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டே இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்டின்னா, ஆ இடையில ஸ்டாப் பண்ணி, இது புரியல எனக்கு திருப்பி சொல்லுங்க அப்டின்னு சொல்லுங்க. ஓகே நான் திருப்பி சொல்லலாம். ஓகே. சோ அண்ட் தென் பிரேக். பிரேக் எதுக்கு சொல்லுவோம் அப்டின்னா, ஆ இப்ப நான் இங்க வந்துட்டு ஹெட்டிங் வச்சிருக்கேன். அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். நான் அடுத்து இன்னொரு ஒரு பேராகிராஃப் பிரிண்ட் பண்ண போறேன். 1 மினிட். சாவித்ரி, சத்தம் போடாம இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா வெளியில போ. சாவித்ரி, வெளியில போன்னு சொன்னேன். இல்லன்னா அமைதியா இருக்கிறதா இருந்தா இரு. சாரி. சோ, இப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, பிரேக் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் அப்படிதானே? சோ, பிரேக் என்ன வரணும் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து இப்ப இந்த பேராகிராஃப் எழுதியிருக்கேன். எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல இன்னொரு பேராகிராஃப் வேணும் அப்படின்னா, நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி நான் யூஸ் பண்ணலனா என்ன ஆயிரும்? அதே பேராகிராஃப்லயே என்ன ஆயிரும்? அது பக்கத்திலேயே எனக்கு வந்துட்டு இன்னொரு பேராகிராஃப் பிரிண்ட் ஆயிரும். பட் எனக்கு என்ன வேணும்னா, அடுத்த பேராகிராஃப் நெக்ஸ்ட் லைன்ல தான் வேணும் அப்படிங்கும்போது நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா,
டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங்க்கு மட்டும். லைக் நான் இப்ப இந்த பேராகிராஃப்ன்னு சொன்னேனா, இது எல்லாமே டெக்ஸ்ட். இந்த ஹெட்டிங் எல்லாமே டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் எனக்கு பர்ட்டிகுலரா என்ன ஸ்டைல்ல எனக்கு வேணும். போல்டுனா என்ன ஆகும்? இந்த மாரி போல்டுல பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் அதுல வந்துட்டு ஆ நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்னா என்ன ஆகும்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான டெக்ஸ்ட். இப்ப பேராகிராஃப்க்கு இன் பிட்வீன்லயே நம்ம சிலத வந்துட்டு ஸ்ட்ராங்ல கூட குடுக்கலாம். ஓகேவா? பேராகிராஃப்லயே இன் பிட்வீன்ல கூட நம்ம ஸ்ட்ராங்ல குடுக்கலாம். ஸ்ட்ராங்ல குடுத்தா என்ன பண்ணும்னா, அந்த லெட்டர மட்டும் ஸ்பெசிஃபிக்கா போல்ட் பண்ணி தரும். ஓகே. சோ அந்த மாதிரி போல்டுலயே குடுக்கலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இட்டாலியன் அப்டின்னா, உங்களுக்கு தெரியும் இட்டாலியன்னா ஒரு மாரி சாய்வா இருக்கும் அப்டிதானே? சோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்ட வந்துட்டு டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல குடுக்கலாம். சோ நம்ம வந்து அத பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது, நான் உங்களுக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டையும் டைப் பண்ணி உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகேவா? அத நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் டேக் அண்ட் தென் H1 அதோட ஃபார்மேட் இத மட்டும் நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் மாரி பார்த்துட்டு, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதுக்கு போலாம். ஓகே. ஆங்கர் டேக் லிங்க்ஸ்க்கு போலாம். ஓகே. சோ இன்னைக்கு வந்துட்டு ஓகே. சோ ஆல்ரெடி நம்ம வந்து H1 டேக்னா இப்படிதான் இருக்கும். சோ நம்ம எப்படி ரன் பண்ணுவோம்? ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் குடுத்தா ரன் ஆயிரும். சோ நான் இங்க வந்துட்டு ஒரு ஹெட்டிங் டேக் வச்சிருக்கேன். ஓகே. சோ நான் இதுக்கு கீழ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வைக்கிறேன். ஓகே. ஒரு பேராகிராஃப். சோ பேராகிராஃப் வேணும்னா நம்ம வந்து டிஃபால்ட்டா என்ன பண்ணுவோம்? லோரம்னு டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இத கிளிக் பண்ணோம்னா, அதுவே என்ன பண்ணும்னா, ஒரு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் எடுத்து நமக்கு தரும். ஓகே. நான் அந்த பேராகிராஃப வச்சுட்டேனா, சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப நான் இத பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? சோ இப்ப இது என்ன ஆச்சுன்னா, இங்க ஹெட்டிங் டேக் இருக்கு. இங்க பேராகிராஃப் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இன்னொரு ஒரு பேராகிராஃப் வேணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சும்மா இன்னொரு ஒரு பேராகிராஃப குடுக்குறேன். அதுல லாரா சொல்லிட்டு குடுத்துட்டு, ம். இன்னொரு ஒரு பேராகிராஃப குடுக்குறேன். ஓகே. சோ இங்க வந்துருச்சு. இன் கேஸ் நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேப் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிரேக் குடுக்கும். பிரேக் குடுத்தோனே என்ன ஆச்சுன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு கேப் கிரியேட் ஆச்சா? நான் பிரேக் குடுக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் பிரேக் குடுக்கல. ஓகே. பிரேக் குடுக்கல. இந்த 2 பேராகிராஃப் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. எனக்கு கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிரேக் குடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்துச்சு. சோ இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகி நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேராகிராஃப் பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வந்து பார்த்தோம். இதுதானே? சோ அத எல்லாத்தையுமே பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? போல்ட் பார்த்தோம். இதுதானே? நம்ம வந்து ஒரு பேராகிராஃப்குள்ளேயே இப்போ நான் இந்த பேராகிராஃப் வச்சிருக்கேன் இல்லையா? இந்த பேராகிராஃப்குள்ளேயே நம்ம வந்துட்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. சோ நான் இதுல என்ன பண்றேன்னா, இப்போ போல்டுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா பி. பிரேக்குக்கு பிஆர்ன்னு யூஸ் பண்ணுவோம். போல்டுக்கு வந்து வெறும் பின்னு யூஸ் பண்ணுவோம். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இத ஜஸ்ட் நான் போல்டு டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. போல்டு டெக்ஸ்ட்ன்னு குடுத்தோனே இது என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல போல்டா இப்ப H1 எப்படி பிரிண்ட் ஆகுமோ அதே மாதிரி ஹெட்டிங் டேக் எப்படி பிரிண்ட் ஆகுமோ அந்த மாதிரி போல்டா பிரிண்ட் ஆகும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் அதே மாதிரி போல்டு தான் குடுக்கும். ஓகே. நீங்க போல்டு யூஸ் பண்ணி அத பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஓகே. ஓகே. இப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த போல்ட் டெக்ஸ்ட் அண்ட் தென் ஸ்ட்ராங் டெக்ஸ்ட் 2ம் ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகுது. எனக்கு இப்படி பிரிண்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிரேக். வெயிட்.
ஸோ பிரேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்க பிரேக் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல இந்த போல்டு ரெண்டுமே உங்களுக்கு போல்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெக்ஸ்ட போல்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராங்கும் போல்டும் நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் பி யூஸ் பண்ணியும் போல்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்ட்ராங் யூஸ் பண்ணியும் போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இட்டாலிக். இட்டாலிக் வந்துட்டு ஐன்னு கொடுத்துட்டு இட்டாலிக் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு இட்டாலிக் ஸ்டைல்ல பிரிண்ட் ஆகும். பிரேக் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நமக்கு வந்து கிளியரா இருக்கும். ஓகே. ஸோ இட்டாலிக்ல கொடுத்தாச்சு. ஸோ அது வந்து இட்டாலிக்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இஎம் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? ஸோ அது என்ன பண்ணுது பாப்பா? ஸோ இஎம்ங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இட்டாலிக் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இஎம்மும் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இட்டாலிக்கும் கிட்டத்தட்ட ஒண்ணு. அதே மாதிரி போல்டும் ஸ்ட்ராங்கும் ஒண்ணு. ஸோ நீங்க எதை வச்சுனாலும் இட்டாலிக்ல ஸ்டைல் பண்ணிக்கலாம். இட்டாலிக்கோ இல்ல போல்டு வேணாலும் நீங்க வந்து எதுனாலும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஒரு பேராகிராஃப்ல ஒரு டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மால். ஸ்மால்னா என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்துலயுமே எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மாலா பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ நான் இப்போ வந்துட்டு அதுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். ஓகே. சோ நீங்க மத்த டெக்ஸ்ட கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் ஆல்ரெடி இட்டாலிக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. பேராகிராஃப் டெக்ஸ்ட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மாலர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கு? இதான் பேராகிராஃப் டெக்ஸ்ட். ஓகேவா? சோ அதுவும் உங்களுக்கு போல்ட் இல்லாம ஒரு நார்மலான ஒரு ஒரு எந்த நார்மலான ஒரு ஃபார்மேட்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? போல்டு இல்லாம. பட் அந்த டெக்ஸ்ட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மாலரோட டெக்ஸ்ட் உங்களுக்கு சின்னதா இருக்கு. அப்படிதானே? சோ ஒரு நார்மல் சைஸை விட அந்த ஸ்மால் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் அதோட சைஸ் சின்னதா. சோ அதான் ஸ்மாலோட வேல்யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா மார்க். ஓகே. சோ மார்க்னா என்ன பண்ணுனா இப்ப நீங்க ஹைலைட்டரை வச்சு ஒரு இதை மார்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஒரு கலர்ல மார்க் ஆகுமா? அந்த மாதிரி மார்க் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. சோ நான் என்ன பண்றேன்னா மார்க் யூஸ் பண்ணி சும்மா ஏதோ மார்க்கர் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா அண்டர்லைன் மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு இது டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா டெல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? டெல் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். வந்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி இருக்கு. சோ டெல்னா என்னது டெலிட்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு டெக்ஸ்ட வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் மாதிரி எனக்கு காமிக்கணும் அப்படின்னா டெல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே. சோ இதெல்லாம் ஜஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா டவுட் தான். பட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ். இன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா நம்ம ஒரு இதை இன்செர்ட் பண்ண போறோம். ஒரு டெக்ஸ்ட வந்துட்டு இன்செர்ட் பண்ண போறோம் அப்படின்னா இன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் அந்த டெல்லுக்குள்ள வந்துட்டு இன்னொரு இதை இன்செர்ட் பண்ண போறேன் அப்படின்னா அத வந்துட்டு இப்ப நான் இங்க இன்செர்ட் பண்றேன் அப்படின்னா சோ இது என்ன ஆகும்னா அண்டர்லைன்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஒரு டெக்ஸ்ட அண்டர்லைன்ல பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த இன்செர்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம். அடுத்து சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட். தட்ஸ் ஆல். உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா இப்ப நான் திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் அத வந்துட்டு சர்க்கிள கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ட் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ட்ல பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் தான் என்னன்னு நான் இங்க பிரிண்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகே. டிஃபரன்ஸை நான் பார்த்துக்கலாம். ஸோ
சப்புக்கு வந்துட்டு சப்ஸ்கிரிப்ட்ல பிரிண்ட் பண்ணனா கேப்ஸ் ஏபி அந்த பி யூஸ் பண்ணுவோம். சூப்பர் ஸ்கிரிப்ட்ல பிரிண்ட் பண்ணனா ஓபி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட்னா நம்ம நார்மலா மேக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் அப்படிதானே. எக்ஸ் வந்துட்டு மேல இருக்கும், 3x⁴n அப்படின்னா மேல சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். அதே இது கீழே சப்ஸ்கிரிப்ட்லயும் எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது ஓகே, நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல இதுலயும் நான் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல இந்த சப்ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இதுல என்ன ஆயிருக்கு, திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்ட் வந்து கீழே பிரிண்ட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல திஸ் இஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட்ங்கிறது மேல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ்ல x⁴n அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்ல பிரிண்ட் ஆகும். அதே xn அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நம்ம எழுதுவோம் அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ட்னா கீழே இருக்கும், சூப்பர் ஸ்கிரிப்ட்னா மேல இருக்கும். தட்ஸ் ஆல். இதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஓகே, சோ எல்லாம் கிளியர் தானே. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்னா நீங்க எங்ககிட்ட மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிங்க்ஸ் பத்தி பார்க்க போறோம். எவ்வளவு வீக் பார்ப்போம். சோ லிங்க்ஸ் ஓகே தானே? ஏதாவது திருப்பி சொல்லணுமா? புரியலைன்னா கேட்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஒன்னும் ஓகே. பிரச்சனை இல்லை. ஓகே தானே? ஓகே ஓகே, HTML லிங்க்னா என்னன்னா சோ வந்துட்டு ஹைப்பர் லிங்க்ஸ். அப்படி ஹைப்பர் லிங்க்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு. ஹைப்பர் டெக்ஸ்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா 2 பேஜ லிங்க் பண்றதுன்னு மட்டும் சொல்லியிருப்பேன். பட் அது என்ன நமக்கு தெரியாது. பட் இங்கதான் இப்ப அதை பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன டேக் மெயினா யூஸ் பண்ணுவோம்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேஜ இன்னொரு பேஜோட லிங்க் பண்ணலாம். இப்ப நம்ம நார்மலா நம்ம ஒரு வெப்சைட்ல இருக்கோம். அந்த வெப்சைட்ல இருந்து நமக்கு ஒரு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு லிங்க் மூலியமா கிளிக் பண்ணா வெளியில வந்து ஒரு வெப்சைட் போகும். ஸோ நார்மலா நம்ம ஒரு லிங்கை கிளிக் பண்ணா வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இங்க அதை எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்ல ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த லிங்க் நீங்க வந்துட்டு என்னது லிங்க் ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிங்க்னா எப்படி இருக்கும், இங்க குடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லிங்க் ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு அப்படி அவசியம் இல்ல. சோ சில வெப்சைட்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இங்க நல்லா பாருங்க, இங்க வந்துட்டு இன்ஃபோஸ்மைட்னு எழுதியிருக்கா. சோ இங்க இந்த லோகோ இருக்கா. சோ நீங்க அந்த லோகோவை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு போயிடும். இப்ப நீங்க அமேசான் வெப்சைட்ல போயிட்டு மொபைல்ஸ் வந்துட்டு சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமேசானே இல்ல, பொதுவா ஏதோ ஒரு வெப்சைட்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட சில வெப்சைட்லாம் அதோட லோகோ கிளிக் பண்ணீங்கனாலே அதோட ஹோம் பேஜுக்கு அது போயிடும். சோ அந்த லிங்க் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ லிங்க் பண்றதுக்கு நம்ம லிங்க் யூஸ் பண்ணி மட்டும்தான் லிங்க் பண்ணணும் அப்படின்னு இல்ல. நம்ம ஏதாவது லோகோஸோ இமேஜஸ் யூஸ் பண்ணி கூட இமேஜஸ் கிளிக் பண்ணா வேற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போற மாதிரி கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுக்குதான் மெயினா என்ன டேக் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆங்கர் டேக் வந்து இங்க HTML யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த ஆங்கர் டேக்கோட சின்டாக்ஸ் மேம் இப்படிதான் ஸ்கிரீன் இருக்கும். விசிபிளா இல்ல. இன்விசிபிளா இல்லையா? Wait a minute. Any network issues? எல்லாருக்கும் விசிபிளா இல்லையா? எஸ் மேம். இப்போ வந்திருக்கு மேம். ஸோ எனக்குதான் நெட்வொர்க் இஷ்யூ வருதுன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் திஸ் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? வாய்ஸ் கரெக்டா கேக்குதா? எஸ் மேம். ஓகே எஸ் மேம். ஓகே சூப்பர். ஓகே, நம்ம வந்து ஆங்கர் டேக் பத்தி சொல்லிட்டு இருந்தோம் அப்படிதானே. சோ ஆங்கர் டேக்னா இப்ப இதோட சின்டாக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு. ஓகேவா? சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா ஆங்கர் டேக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஏ அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஹெட்டிங் டேக் H1 யூஸ் பண்ண மாதிரி ஆங்கர் டேக்கு ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அந்த ஏ டேக் ஃபுல்ல HREFன்னு இருக்கா. சோ இந்த HREF தான் நம்ம வந்து எந்த பேஜுக்கு போகணும். இப்போ
நம்ம ஏதோ ஒரு லிங்கோ ஏதோ வைக்கிறோம். அத கிளிக் பண்ண உடனே இப்போ நான் இந்த இடத்துல ஸ்க்ரீனும் விசிபிளால ஆடியோவும் கேட்கல கரெக்டா. வெயிட் அ மினிட்மா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எனக்கு இங்க நெட்வொர்க் நல்லா தானே இருக்கும். அடி. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆகுது. வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆகுதா? எஸ் மேம், விட்டு விட்டு. அமைதியா இருங்களாம்ல. ஏன்டி உன் மோனை இந்த ரூம்ல வச்சு ஹோம்ஒர்க் எழுத வச்சிருக்க? இடையில இடையில டிஸ்டர்ப் பண்றாண்டி. இப்ப என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? நல்லா கேக்குதா? கேக்குது மேம். ஓகே. எஸ் மேம், ஆடிபிளா தான் இருக்கு. ஓகே. சோ ஆங்கர் டேக் இருக்கா? சோ ஆங்கர் டேக் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோ ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பேஜ லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அந்த லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு சின்டாக்ஸ் இதுதான். ஓகே. ஆங்கர் டேக் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ், அதுக்கு வந்துட்டு நம்ம ஏ டேக் யூஸ் பண்ணுவோம். ஆங்கர் டேக் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஏ டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஏ டேக்ல வந்துட்டு இந்த லிங்க் டெக்ஸ்ட்னு இருக்கா? சோ இது வந்து நம்ம குடுக்குற டெக்ஸ்ட். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, இம்போஸ்ட்மைட் யூஆர்எல் லிங்க்ன்னு குடுத்துருக்காங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு டெக்ஸ்ட் யூஆர்எல் லிங்க் இல்லன்னா கிளிக் திஸ் லிங்க் அப்படின்னு குடுக்கலாம். இல்ல வந்துட்டு டச் திஸ் லிங்க் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ண உடனே அது வந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகும். எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த HREF குள்ள தான் குடுப்போம். ஓகேவா? எந்த வெப்சைட்டுக்கு போகணுங்கிறத HREF குள்ள தான் குடுப்போம். சோ அந்த டெஸ்டினேஷன், அது நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத HREF குள்ள குடுப்போம். இந்த லிங்க் டெக்ஸ்ட் ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு யூஐல, அதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ணக்கூடியது. இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்படிதானே? இந்த இது மட்டும் தான் நமக்கு விசிபிளா இருக்கும். சோ நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த லிங்க் போகும். சோ அது வந்து ஜஸ்ட் வந்துட்டு ரீடர்ஸ்க்கு, யூசருக்கு விசிபிளா இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்ட வந்துட்டு கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். அந்த டெஸ்டினேஷன நம்ம இந்த HREF குள்ள குடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம இந்த ஆங்கர் டேக் உள்ள எந்த டெக்ஸ்ட், இந்த லிங்க் டெக்ஸ்ட் நம்ம இங்க குடுத்துருக்கோமா? சோ அந்த மாதிரி ஆங்கர் டேக் உள்ள நீங்க என்ன டெக்ஸ்ட், என்ன கன்டென்ட் குடுத்தாலும் அது லிங்க் மாதிரி தான் ஷோ ஆகும். இங்க லிங்க் மாதிரி ஷோ ஆயிருக்கா? அந்த மாதிரி லிங்க் மாதிரி தான் ஷோ ஆகும். சோ அந்த லிங்க்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ் அப்படின்னா, அன்விசிட்டட் லிங்க் அப்படின்னு. ஓகே, நான் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, பிராக்டிக்கலா சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டைம் நான் இப்ப இவ்வளவுக்குள்ள சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அன்விசிட்டட் லிங்க் தான் என்னது, விசிட்டட் லிங்க் தான் என்னது, ஆக்டிவ் லிங்க் தான் என்னது அப்படின்னு நான் அப்புறம் சொல்றேன். ஓகே. சோ இங்க ஜஸ்ட் வந்துட்டு அப்சல்யூட் யூஆர்எல், ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சோ அப்சல்யூட் யூஆர்எல் அப்படின்னா ஒரு அனதர் வெப்சைட்டுக்கு போகணும்னா நம்ம வந்துட்டு அப்சல்யூட் யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்படின்னா என்னன்னா, இன் பிட்வீன் நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே நம்ம இன்னொரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அமேசான் வெப்சைட் சொன்னேன்னா, ஸோ அமேசான் வெப்சைட்ல நீங்க வந்து ஹோம் பேஜ்ல இருக்கீங்க, மொபைல்ஸ் கிளிக் பண்ண உடனே இன்னொரு ஒரு பேஜ்க்கு போகும். சோ அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க, பட் வந்து வேற ஒரு பேஜுக்கு போகுது அப்படின்னா அந்த வெப்சைட் இன்சைட்லயே உங்களுக்கு வேற ஒரு ஃபைலுக்கு போகணும்னா ரிலேட்டிவ் யூஆர்எல் யூஸ் பண்ணணும். ஓகே. இல்லைன்னா கம்ப்ளீட்டா வேற ஒரு வெப்சைட்க்கு போகணும் அப்படின்னா அப்சல்யூட் யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா?
இது எல்லாத்தையுமே இந்த டார்கெட் ஆட்ரிபியூட் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பண் பண்ண உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். சோ நான் உங்களுக்கு பிராக்டிகலா நம்ம பண்ண போயிடலாம். ஓகே ஓகே. சோ இப்ப நான் ஆல்ரெடி இந்த பேராகிராஃப் வச்சிருக்கேனா, சோ இதுக்கு கீழ நான் வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆங்கர் டேக்னா என்ன சொன்னேன்? ஜஸ்ட் ஏ டேக் தானே யூஸ் பண்ணுவோம். சோ ஏ டேக்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. சோ அதுக்குள்ள கண்டென்ட் என்ன எழுதுறேன்? கிளிக் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எழுதுறேன். ஓகே. சோ ஹெச்ஆர்இஎஃப் குள்ள நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, நம்ம எங்க போய் டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும். ஓகே. இந்த கிளிக் திஸ் லிங்க கிளிக் பண்ணா, இப்ப நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய ரன் பண்ணிட்டோம். ஓகே. சோ இந்த கிளிக் திஸ் லிங்க் நீங்க இருக்கா? சோ இந்த கிளிக் திஸ் லிங்க ஒரு நிமிஷம். ஓகே. நான் இந்த லிங்க் வந்து இனிஷியலா ஏதாவது நான் ஆல்ரெடி ஒரு டைம் கிளிக் திஸ் லிங்க்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகேவா? சோ அதனால இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்பிள் கலர்ல ஷோ ஆகுது. இதே நீங்க வந்து புதுசா ஒரு லிங்க் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த லிங்க் கிரியேட் பண்ணும்போது அது என்ன ஷோ ஆகும்னா ப்ளூ கலர்ல ஷோ ஆகும். ஓகேவா? நான் இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து ஹெச்ஆர்இஎஃப்க்கு ஒரு டெஸ்டினேஷன் நமக்கு வேணும். அதை கிளிக் பண்ணா நமக்கு வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ரீச் ஆகணும். சோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆன்லைன்ல போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஃபோஸ்மேட்டோட வெப்சைட் லிங்கே எடுத்துக்கலாம். சோ இந்த இன்ஃபோஸ்மேட்டோட வெப்சைட் லிங்க் எடுத்து ஜஸ்ட் நாங்க வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே. சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஓகே. சோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோட வெப்சைட்ல வந்து இங்க வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் போய் விசிட் பண்ணி பார்க்க ஓகேவா? நான் ஆல்ரெடி இந்த கிளிக் திஸ் லிங்க் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது யூஸ் பண்ணிட்டேன். சோ அதனால தான் அது இப்படி ஷோ ஆகுது. பர்பிள்ல ஷோ ஆகுது. முதல்ல நான் வேற ஏதாவது நேம் ஓகே. சோ இங்க வந்து நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த லிங்க்க வந்து இப்ப நான் புதுசா நீங்க லிங்க் கிரியேட் பண்ணும்போது அது ப்ளூ கலர்ல ஷோ ஆயிரும். ஓகேவா? சோ அது வந்துட்டு அன்விசிட்டட் லிங்க். இதுவரைக்கும் அந்த லிங்க்க நீங்க யூஸ் பண்ணதே இல்ல அப்படின்னா, அது வந்து அன்விசிட்டட் லிங்க். ஓகேவா? அந்த லிங்க் எப்படி இருக்கும்னா, ப்ளூ கலர்ல ஷோ ஆகும். அதே ஒன்ஸ் நான் அந்த லிங்க்க வந்து விசிட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு டைம் இந்த லிங்க்க வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது வந்து விசிட்டட் லிங்கா மாறிடும். ஓகேவா? விசிட்டட் லிங்கா மாறிட்டுனா, அது வந்து இந்த மாதிரி பர்பிள் கலர்ல ஷோ ஆகும். ஓகேவா? நீங்க புதுசா ஒரு லிங்க் கிரியேட் பண்றீங்கன்னா, ப்ளூ கலர்ல ஷோ ஆகும். விசிட்டே பண்ணல, அந்த லிங்க் யூஸே பண்ணலன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஒன்ஸ் அந்த லிங்க் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பர்பிள் கலர்ல ஷோ ஆகும். அண்ட் தென் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ரெட் கலர்ல ஷோ ஆகுதா? சோ என்ன அர்த்தம்னா ஆக்டிவ் ஆயிடுச்சு. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க. அது வந்து ஆக்டிவா ஆயிடுச்சு. அப்படின்னா, அது வந்துட்டு ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர்ல ஷோ ஆகும். ஓகே. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்ணேன், இத கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த வெப்சைட் வந்து ஷோ ஆகுச்சா? இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இங்க வந்து டாக்குமெண்ட்ன்னு இருக்கு. நம்மளோட வெப்சைட் இருக்கு. இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு என்ன இருக்குன்னா, டாக்குமெண்ட்ன்னு இருக்கு. ஓகே. டாக்குமெண்ட்ங்கிறது நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம வச்சிருக்க டைட்டில்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் விசிட் ஹியர் கிளிக் பண்ண உடனே, அந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா, இங்க வந்து என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த வெப்சைட் வந்து ரீப்ளேஸ் ஆயிருது. சோ, இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 1 மினிட். சோ நம்ம விசிட்டர் லிங்க், அன்விசிட்டர் லிங்க், ஆக்டிவ் லிங்க் பார்த்துட்டோம். அண்ட் தென் அதோட டார்கெட் ஆட்ரிபியூட்ட பத்தி பார்க்கணும். டார்கெட் ஆட்ரிபியூட்னா என்னன்னா,
இப்ப நான் இந்த இடத்துல இந்த விசிட் ஹியரை கிளிக் பண்ண உடனே என்னோட பேஜ்லயே என்னாச்சு அப்படின்னா, இந்த விசிட் ஹியரை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பேஜ்ல ரன் பண்ணிட்டு இருக்கனோ அதே ப்ரௌசர்லயே எனக்கு அந்த லிங்க் ஓபன் ஆச்சு. அப்படிதானே? இதே அந்த இடத்துல டார்கெட் இஸ் ஈக்குவல் டு blank அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ஓகே, விசிட் ஹியர்னு கொடுத்தோன்னே நம்ம கிளிக் ரன் பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட் அப்படியே தான் இருக்கு. வேற ஒரு நியூ டேப்ல ஓபன் ஆகுதா? சோ இதுதான் blank. நம்ம டார்கெட் blankன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேற ஒரு டேப்ல ஓபன் ஆகும். ஓகேவா? வேற ஒரு விண்டோ டேப்ல ஓபன் ஆகும். இதே நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டா என்ன என்ன டார்கெட்ல இருக்கும்னா செல்ஃப் டார்கெட்ல இருக்கும். ஓகேவா? டார்கெட் அட்ரிபியூட்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு செல்ஃப், இன்னொன்னு blank. டிஃபால்ட்டா செல்ஃப்ல தான் இருக்கும். அப்படின்னா நம்ம நம்ம ஒரு வெப்சைட்டோ ஒரு டாக்குமெண்ட்டையோ நம்ம வந்து லிங்க் டேக் யூஸ் பண்ணி ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஓபன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேம் விண்டோ டேப்ல தான் அது ஓபன் ஆகும் கிளிக் பண்ண உடனே. அதே நம்ம டார்கெட் இஸ் ஈக்குவல் டு blank-ன்னு கொடுக்கும்போது ஒரு நியூ டேப்ல அது வந்து ஓபன் ஆகும். நியூ விண்டோ டேப்ல அது வந்து ஓபன் ஆகும். சோ அதுதான் blank-ஓட யூசேஜ். ஓகே, சோ இது புரிஞ்சுதா? visitor link, unvisited link and then target is equal to blank. இது புரிஞ்சுதா? எஸ் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு ஒன் மினிட் தயவு செஞ்சு வெளியில போய் தீர்த்துக்கணும். ஏன்டி இப்படி பண்றீங்களோ? சிரிச்சியோ தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இந்த பிள்ளைகளே சிரிக்கீங்க. இத அடிச்சு போங்கடி. தண்ணிய குடிக்கியா? மண்ணிய குடிக்கியா? சரி, ஓகே, சோ கண்டினியூ பண்ணலாம். சோ நம்ம வந்து இத பார்த்துட்டோம். இன்னும் நம்ம என்ன பார்க்கல அப்படின்னா அப்சல்யூட் லிங்க் அண்ட் தென் ரிலேட்டிவ் URL அததான் பார்க்கல. சோ அப்சல்யூட் ரிலேட்டிவ்னா என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு பேஜ்ல இது வந்து நான் ஷாப்னு ஒரு பேஜ் வச்சிருக்கேன். ஓகே, சோ நான் அதை ரன் பண்ணி வச்சிருக்கேன். சோ அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. ஓகே, இதே மாதிரி இப்ப நீங்க அமேசான் வெப்சைட் நான் சொல்லல. அமேசான் வெப்சைட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க மொபைல்ஸ்ன்னு கிளிக் பண்ணோம் அப்படிதானே? சோ ஹோம் பேஜ் இருந்துச்சு. ஹோம் பேஜ்ல நான் மொபைல்ஸ்ன்னு கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி என்ன பண்ணல, வேற ஒரு வெப்சைட்டுக்கு அது போல. அதோட அமேசான் வெப்சைட்லயே மொபைல்ஸுக்கு நம்ம ஒரு பேஜ் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்களா, அந்த பேஜுக்குள்ள போச்சு. அதே மாதிரி இப்ப நான் இங்க ஷாப் பேஜ்ல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷாப் பேஜ்ல இருக்கேன். எனக்கு ஷாப் பேஜ்ல இருந்து பை நவ் பேஜ்க்கு போகணும், இல்ல வேற ஒரு பேஜுக்கு போகணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே நான் வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஹோம் பேஜுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன்னா இப்போ இது ரெண்டுமே ஒரே ஃபைல்ல தான் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுமே ஒரே ஃபைல்ல தான் இருக்கு. இந்த index.html shop.html ஒரே பேஜ்ல தான் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இப்போதைக்கு நான் எங்க HREFல வேற ஒரு வெப்சைட்டோட லிங்க கொடுத்தேன். ஆனா அதுக்கு பதிலா நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த ஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பேஜோட லிங்கையும் நான் இங்க கொடுக்குறேன். index.html ஓட லிங்க நான் இங்க கொடுக்குறேன். ஓகேவா? சோ அப்படின்னா என்ன ஆகும், நீங்க வந்துட்டு உங்க வெப்சைட் தான், அந்த வெப்சைட்லயே வேற ஒரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ரிலேட்டிவ் URL யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்சல்யூட் URLனா எப்படி, நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தோம்ல வேற ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்தோம்ல, அது அப்சல்யூட் URL. ரிலேட்டிவ் URLனா அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே வேற ஒரு பேஜுக்குள்ள போகணும். இந்த செஷன் 1 ஃபைலுக்குள்ளேயே எனக்கு ஒரு வேற shop.html பேஜ்ல இருந்து index.html பேஜுக்கு போகணும் அப்படின்னா ரிலேட்டிவ் URL கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா விசிட் ஹியர் கொடுக்கும்போது நம்ம
ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த index.html ஓட பேஜ் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? இதே டார்கெட் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க்னு கொடுத்ததுனால தான் என்ன ஆச்சு? இது ஒரு விண்டோல ஓப்பன் ஆயிருக்கு. இது ஒரு டேப்ல ஓப்பன் ஆயிருக்கு. இதே நான் வந்து டார்கெட் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க் கொடுக்கலன்னா செல்ஃப்னு அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகும்னா அதே டேப்லயே ஓப்பன் ஆகும். இந்த index.html அதே டேப்லயே ஓப்பன் ஆகும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஒரு இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த ஆங்கர் டேக்ல வந்துட்டு நீங்க வந்து வேற ஒரு பேஜோட லிங்க்க வந்து இங்க குடுத்து, இந்த லிங்க் மூலியமா நீங்க வேற ஒரு பேஜ விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அத நீங்க வந்து லிங்க்ல தான் கண்டிப்பா குடுக்கணும்னு கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே? நீங்க வந்து இமேஜ்லயும் குடுத்துக்கலாம். அப்படிதானே? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஒரு இமேஜ எடுத்து இங்க வந்து நம்ம இமேஜ் டேக்கும் படிக்கல. சோ இமேஜ் டேக்க பத்தி படிப்போம். சோ இமேஜ் டேக்க வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணி, அதுல வந்து ஒரு இமேஜ குடுத்துட்டு, அந்த இமேஜ கிளிக் பண்ணா வேற ஒரு வெப்சைட்க்குள்ள போற மாரி பண்ண போறோம். அதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஆங்கர் டேக்குள்ள இமேஜ குடுக்க போறோம். தட்ஸ் ஆல். நம்ம வந்து இங்க இவ்வளவு நேரமா நம்ம என்ன குடுத்துட்டு இருந்தோம் ஆங்கர் டேக்குள்ள? ஒரு டெக்ஸ்ட் குடுத்துட்டு இருந்தோம். அப்படிதானே? இந்த விசிட் ஹியர்ன்னு ஒரு டெக்ஸ்ட் குடுத்துட்டு இருந்தோம். இந்த டெக்ஸ்ட்க்கு பதிலா ஜஸ்ட் நம்ம என்ன குடுக்க போறோம்? ஒரு இமேஜ் எடுத்து குடுக்க போறோம். அவ்வளவுதான். அந்த இமேஜ கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேஜ் வேற ஒரு பேஜ்க்கு போற மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். ஓகே. சோ அதுக்கு நான் ஜஸ்ட் வேற ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துட்டு வரேன். ஓகே. ம். ம். சோ ஜஸ்ட் நான் இங்க ஏதாவது ஒரு நேச்சர் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ அந்த இமேஜ் ஜஸ்ட் நீங்க எடுத்துட்டு இதுல யாருக்காவது டவுட்ஸ் இல்லல்ல? இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஓகே. சோ பொதுவா இந்த லிங்க்க வந்து ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆ அப்படியே நம்ம வந்து இமேஜ் டேக்ல வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம். அ அதே மாதிரி சேவ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்க வந்துட்டு சேவ் பண்ணி யூஸ் பண்றேன். ஓகே. சேவ் பண்ணி யூஸ் பண்றது தான் ஒரு நல்ல ஹேபிட். இல்லன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளோட ம் லிங்க்குக்கு ஏதாவது மாறிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒழுங்கா பிரிண்ட் ஆகாது. இந்த வெப்சைட்ல இந்த அந்த இமேஜோட லிங்க் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அதனால லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றத விட, நம்ம இந்த மாதிரி இமேஜ சேவ் பண்ணி பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் பெட்டர். சோ நான் என்னோட ஃபோல்டருக்குள்ளேயே அந்த இமேஜ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ சேவ் பண்ணிட்டு, ஜஸ்ட் நான் இப்ப என்ன பண்றேன்னா, சோ என்னோட இமேஜ் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இந்த விசிட் ஹியர எடுத்துட்டு, இல்ல விசிட் ஹியர் வேணா இருக்கட்டும். நம்ம வந்து இன்னொரு ஒரு டேக்ல வேணா ஓகே. இந்த ஆங்கர் டேக் உள்ள ஓகே. இந்த ஆங்கர் டேக் உள்ள நான் என்ன பண்றேன்னா, இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இமேஜ் டேக் வந்து குளோசிங் டேக் கிடையாது. ஓகேவா? சோ ஒன்லி ஓப்பனிங் டேக் மட்டும் தான் இருக்கு. சோ அதுல என்ன பண்ணணும்னா, இமேஜ் இன்சர்ட் பண்ணா எஸ்ஆர்சிக்குள்ள தான் நம்ம எந்த இமேஜ் இன்சர்ட் பண்ண போறோமோ, அதோட நேமையோ, அதோட லிங்கையோ நம்ம அங்க வந்து போடுவோம். சோ இன்கேஸ் நம்ம அதுல இருந்து லிங்க காப்பி பண்ணி அதோட லிங்க்க மட்டும் காப்பி பண்ணி போடுறோம்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா இந்த இமேஜோட நேம வந்து இங்க போடணும். ஓகே. சோ நான் இங்க நேச்சர்ன்னு தானே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த இமேஜோட லிங்க் அங்க போட்டுறேன். சோ ஆல்ட் எதுக்கு குடுப்போம் அப்டின்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இந்த இமேஜ் பிரிண்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆல்ட்ல நம்ம என்ன டெக்ஸ்ட் குடுக்குறோமோ அது வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஓகேவா? நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, href-ல index.html குடுத்துக்கலாமா? ஓகே. index.html குடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இமேஜ கிளிக் பண்ணா நமக்கு வந்துட்டு ஓகே. பிரேக் குடுத்துக்கிறேன். இமேஜ கிளிக் பண்ணா இது கிளிக் ஆகுது. ஓகேவா?
ஸோ இது பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த வெப்சைட்லலாம் வந்துட்டு லோகோ வச்சிருப்பாங்க. அந்த வெப்சைட்டுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும். அவங்க கம்பெனிஸ்க்குன்னு ஒரு லோகோஸ் இருக்கும். ஸோ அந்த லோகோஸ இங்க வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லோகோவ கிளிக் பண்ணா ஹோம் பேஜுக்கு போற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி இமேஜ்ல லிங்க் குடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த இமேஜ கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது? இந்த index.html பேஜ் விசிபிள். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஒரு இமேஜ் டேக் வந்துட்டு ஒரு ஆங்கர் டேக் குள்ள குடுத்தீங்க அப்டின்னா, அது மூலியமாவும் நீங்க இன்னொரு பேஜ லிங்க் பண்ணிக்கலாம். விசிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிளியரா? எனி டவுட்? ஸோ இதுதான் இன்னைக்கான பிபிடி. ஓகே. இன்னைக்கான லெசன் இவ்ளோதான். ஸோ இந்த செஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது? எதையும் சொல்லணுமா? சைட் பை சைட் பண்ணி பாத்தீங்களா? என்னாச்சு? எதுவும் புரியலையா? மேம் வாய்ஸ் விட்டு விட்டு கேக்கு. கிளியரா இல்லையா வாய்ஸ்? நான் சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா கேட்டுதா? கேட்டுச்சு மேம். இப்பதான் விட்டு விட்டு கேட்டுச்சு. ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே. இன்னைக்குள்ள செஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? கேளுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம திருப்பி கூட அந்த டாபிக்க கூட திருப்பி பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லன்னா, தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க. ஓகே. சரண்யாக்கு டவுட் இல்ல. சாய் வர்ஷினி, ரோகிணி, ஓகே, ஓகே. கார்த்திகா, ஏதாவது டவுட் இருக்கா? No, டவுட் ma'am. இருக்கா? டவுட் இருக்கா? கேளுங்க. எந்த டவுட்னா கேளுங்க. சாரி, உங்களோட வாய்ஸ் கேட்கல. Doubt is டவுட் இல்லையா? ஓகே. டவுட் இல்லன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ வேற ஏதாவது நீங்க வந்துட்டு சைட் பை சைடு எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஆம். சைட் பை சைடு எத பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல இனிமே தான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறீங்களா? இனிமேதான் மேம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஓகே. சாரி எனக்கு நெட்வொர்க் இஷ்யூனால என்னால ச கடைசி நேரத்துல கால் கட் ஆகுற மாரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு டவுட் இல்லன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஓகே. நீங்க வந்து இன்னைக்கு சொன்னத வந்துட்டு வீட்ல வச்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் வந்துச்சு அப்டின்னா, எதுக்கும் அவுட்புட் வரல, எனக்கு ஒழுங்கா பிரிண்ட் ஆகல அப்டின்னா, டவுட்ட வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் எண்ட் ஆகும்போது அந்த இத கிளியர் பண்ணலாம். இல்லன்னா கிளாஸ் ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நாளைக்கு டாபிக் பார்த்துட்டு அண்ட் தென் எண்ட்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கிளாஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.